அண்ணா இங்க பிரமிட் கம்பெனி எங்க இருக்கு தெரியுமா? எந்த கம்பெனி? இந்த மெல்லிசை பாட்டு போட்டு வச்சு ஜெயிச்சவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. தெரியாது. அண்ணா இங்க பிரமிட் கம்பெனி. போய வெயில்ல நீ வேற. ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ நாய் விரட்டு, காப்பாத்துங்க. ஐயோ சார் யாரு? ஒரு புதுசு. நான் ஒரு புதுசு தான். சார் பேர் என்ன? சார் ரவிகாந்த். சார் பேர் என்ன? முத்து வீரப்பன். என்னது டவுனுக்கு வந்து முத்து வீரப்பா கத்து வீரப்பான்னு ஸ்டைலா வைக்கணும் சார். முன்னாடி கட்டு பின்னாடி கட்டு நடுவுல இருக்கிறது மட்டும் வைங்க, அதான் ஹிட். சூப்பர் ஹிட். வீரா. சாருக்கு என்ன தொழில்? நான் ஒரு பாடகனங்க. இது ஹார்மோனி பெட்டி. ஹார்மோனி பெட்டியா? நான் தபேலா. என்ன ஒத்துவ பாத்தீங்களா? கை விடுங்க அண்ணன். வெறும் தபலா வச்சா எவனும் கேட்க மாட்டேங்கிறான். நாலு தெருவுல ஹார்மோனியும் தபலா சேர்ந்து வச்சோம்னா நம்ம வகுத்து வச்சு போய்க்கலாம். வயிற்று பசி தீர்த்துக்க நான் இங்க வரலைங்க. 1 லட்சத்தோட வந்திருக்கேன். ஓஹோ. இங்க பிரமிட் கம்பெனி எங்க இருக்கு? பெர்மிட் கம்பெனியா? ஓ தெரியுமே. ஓ இத்திக்காரனா? பாம்பே மேலே மியூசிக் டைரக்டர் लक्ष्मीकांत. आप यार ला लक्ष्मीकांत प्यारे लाल सार चोली के पीछे क्या है सार? நல்லா இருக்கு. பாத்துக்கிட்டே மரியாதையா எந்தரா सार तमिल मालूम? लोड़ा 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 ओ तोड़ा तोड़ा संगीत भाषा. सार गाड़ी किधर है सार? रोड में ले. रोड में ले? साहब क्या सिंपल साहब. आइए साहब आइए आइए साहब. सार लक्ष्मीकांत प्यारे लाल आया है सार. என்னடா வளர்ற? चोली के पीछे क्या है? என்னடா? ஜாக்கெட் பின்னா लेना அந்த பாட்ட வந்திருக்கு சார். லட்சுமணன் பேரா? போய் கூப்பிடா. சார் आइए சார். आइए आइए வணக்கம் சார். आइए சார். क्या गाना है साहब? चोली के पीछे क्या है? तु 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 तु. கெட் அவுட் கெட் அவுட். யார் மன்னீங்க? என் பேர் முத்து வீரப்பன். I am Kant, ரவிகாந்த். பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா. லட்சுமிகாந்த் பேர்லன்னு போய் சொல்லிட்டு வந்தா சந்தர்ப்பம் கொடுப்பாங்களா? ஐயோ நான் சொல்லலைங்க, இவர்தான். அப்படி சொன்னா தான் கொர்க்கா விடுவான்னு தெரியாம சொல்லிட்டேன். இதோ பார், இந்த தெரு பாடங்களுக்கு அந்த கம்பெனில சான்ஸ் இல்ல. யூ கேன் கோ நவ. ஐயோ அப்படியே சொல்லாதீங்க. ஒரே ஒரு தடவை பாட்டை கேட்டு பாத்தீங்கன்னா அவடா. ஏய் குர்கா. சார் कुछ चाय कॉफी? ஷட் அப். இவங்க லட்சுமிகாந்த் பேர்ல இல்ல மேன். சம் பிகாரி லோ. भिखारी? ஆமா. பிகாரனா பிச்சைக்காரன். டேக் देम आउट. अरे हमको झूठ बोलते हैं. சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துங்க சார். சார் ஐயோ அம்மா. இங்க பாருங்க, பூசாரியை பார்த்து பிரயோஜனம் இல்ல, கடவுளையே பார்த்த வேண்டியதான். கடவுளா? அதாங்க அந்த கம்பெனி ஓனரு. அவர் தெரியுமா உனக்கு? தெரியும் மாவா. அவர் எனக்கு லோடா தோஸ்து. இத பாரு, இது லோடா ஹிந்தில எதிர அசமா பேச எனக்கு பிடிக்காது. தமிழ்ல பேசுறதா இருந்தா நம்ம சிநேகிதம். சரி குரு. अबे जावे. ஐயோ ஓடு. ஐயா வணக்கம்ங்க. ஐயா வணக்கம். நீங்க தான் பிரமிட் கம்பெனி முதலாளியா? நல்லா இருக்கு. என்ன பேர் வீரா. என் பேர் காந்துங்க, ரவிகாந்துங்க. உங்க பிரமிட் கம்பெனி நடத்துற மெல்லிசை பாட்டு போட்டியில பாடுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 7 ஜென்மத்துக்கு நம்ம மறக்க மாட்டோம். ஆமாங்க. மெல்லிசை போட்டியில உங்களுக்கு சான்ஸா? சார் எஸ் சந்திரன். ஐயோ மேனேஜர் ஒடியாந்து கடிச்சு வச்சிருவான். சார் இந்த அக்கவுண்ட்ஸ்லாம் ஒரு தடவை பாத்துறேன் சார். அது இருக்கட்டும், ரூபாய் எங்க? வராங்க சார். சார் அந்த மதுரை படி சரியாவே பணம் அனுப்புறது கிடையாது சார். அவங்க கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. யாருப்பா? அதாம்மா நம்ம மதுரை சோமசுந்தரம். நோனோ, அது என் ஃப்ரெண்ட் பிரேமாவோட அப்பா. எக்காரணத்தை கொண்டு நீங்க அவரை மாத்த கூடாது. மேனேஜர், அவரை மாத்துனீங்க, முதல்ல நீங்க டிஸ்மிஸ். அதனால நமக்கு நிறைய லாஸ் சார். அவ சொல்லிட்டா இல்ல, அதுக்கு அப்பீலே கிடையாது. சொன்ன மாதிரி செய். Thank you dad. சிசியா? சிஷ்யாவா? ஆமா. சரி குருவே. இப்ப பவர் எங்க இருக்குன்னு கவனிச்சியா? எங்க இருக்கு? அம்மா கிட்ட. அம்மா கிட்டயா? ஆமா, அம்மா பிடிச்சா எல்லாம் நடந்துரும். நான் இந்த அம்மாவை பிடிக்க மாட்டேன். நீ ஏன் பிடிக்க? உனக்கு தேவையில்லை, நான் பிடிக்கிறேன். புற ஐடியா என்ன? அந்த கேசட் கம்பெனி முதலாளி கொண்டுல கிளப்புக்கு போயிட்டு இந்த ரூட்ல வரும். உனக்கு எப்படி தெரியும்? சரி. அப்ப கார்ல பாஸ்டா வரும்போது நான் குறுக்கால விழுந்துருவேன். குருவே, சிசியா அந்த பொண்ணு கார் உண்மையில ஏத்திட்டா? நான் யாரு? கார் ரவிகாந்த். உடனே ஒரு பல்ட்டி அடிச்சு தாண்டிட மாட்டேன். ஆமா, எதுல விட்டேன்? கார் வரும்போது நீங்க குறுக்க விழுந்துருவீங்க. ஆமா, அப்ப நான் மூச்சு பேச்சு விட மாட்டேன்.
என்ன யாரு எது செஞ்சாலும் நீ தடுக்க கூடாது. என்ன செய்வ? உன்னை யார் என்ன செஞ்சாலும் நான் தடுக்க கூடாது. உடனே நீ என்ன செய்ற? போலீஸ் கூப்பிடுற, ஜனங்களை கூப்பிடுற, ஒரே கத்த கத்துற. அந்த பொண்ணு பயந்துகிட்டு என்னங்க அதெல்லாம் கூப்பிடாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கன்னு சொல்லும். இந்தாமா எனக்கு பணம் வேணாம், உங்க கம்பெனில பாடுறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும் கேளு, உடனே கொடுத்துரும். எப்படி ஐடியா? குருவே எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. கார் வருது, கார் வருது. ஐயோ ஐயோ இங்க இல்லடா, அங்க அங்க ஐயா இப்படி ஒளிஞ்சிட்ட. அண்டவா கார்ல விழுக போறேன், நீ இந்த காப்பாத்துரு. ஐயோ 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 உங்க படக்காரங்களுக்கு கண்ணு தெரியாது, காலும் தெரியாது. கார் இருந்தா கடவுளை அடிச்சிட வேண்டியதாரா? என் நம்பரை பாருங்க, இன்னும் கல்யாணம் ஆகல போட்டுன்னு போயிட்டா. என்ன விஷயம்? கார்ல அடிச்சிட்டு என்ன விஷயம்? என்னங்க நீங்க கார்ல இடிச்சது இல்லாம எப்படி அடிக்கிறீங்களே? எங்க அடிபட்டு தெரியுமா? எங்க? உள்ள 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 ஒண்ணு அடிபடலையே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது என்ன கிளாஸ் தெரியுமா? கூலிங் கிளாஸ் இல்ல, எக்ஸ்ரே கிளாஸ். எக்ஸ்ரே கிளாஸ் நாம என்ன பயந்துறோமாக்கோ? இந்த கிளாஸ் போட்டு பார்த்தா உள்ள இருக்கிறது எல்லாமே தெரியும். குருவே, மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கியாச்சு, அம்மா கிட்ட உதவி வாங்கியாச்சு, மறுபடியும் யாரை பிடிக்கணும் உத்தேசம்? மறுபடியும் அம்மா பிடிப்பா. மறுபடியும் அம்மாவா? ஆமா, இந்த வாட்டி நியூ ஸ்டைல், நியூ கெட்டப். ஃபாலோ மீ. ஏன்பா எனக்கு பாட்டு போட்டியில வாய்ப்பு வாங்கி கொடுன்னு சொன்னா நீ சர்க்கஸ்ல வாய்ப்பு வாங்கி கொடுக்குற போல இருக்க. சடப் தோர்மு. அந்த பொண்ணு பேக்க எடுத்துக்கிட்டு சும்மா செட்டுக்கு சிக்கான் செட்டுக்கு சிக்கான்னு வரும். நான் கபால் பேக்க பிடிக்கிட்டு ஓடியே போயிருவேன். அந்த பொண்ணு திருட திருட திருடன்னு கத்தும். நீங்க சினிமாவோட வர ஹீரோ மாதிரி ஒரு சம்மர் சாட்டு, ஒரு பேக் சாட்டு, டிசா டிசா டிசான்னு வந்து என்ன பிடிச்சு அடிக்கிறீங்க. அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. நான் பேக்க போட்டு ஓடிடுவேன். பேக் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க. அந்த பொண்ணு சொல்லுவா, நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பா. உடனே பாடுறது சான்ஸ் விடுமான்னு கேளுங்க, உடனே கொடுத்துருவா. எப்படி ஐடியா? ஐடியா நல்லா இருக்கு குருவே. அந்த மாதிரி மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட உதவ மாட்டீங்களா? நண்பரே, அன்றைக்கு கதையை தவறாக எழுதி விட்டேன், இன்றைக்கு திரைக்கதையை திருத்தி எழுதி விட்டேன். அந்த பொண்ணு வரா. எல்லாருக்கிட்டையும் உதவி வாங்குறதே உன்னுடைய தலையெழுத்தா போச்சுங்க. அடிக்காதே விட்டுடுங்க. விடலனா நீ அவனை காப்பாத்துருவியா? யாரங்க காப்பாத்துறதுக்கு? அந்த அளவுக்கு பலம் இருக்கா? இல்ல பலம் இல்லைங்க. அந்த அளவுக்கு வீரம் இருக்கா? இல்ல வீரமும் இல்லைங்க. இத பாருங்க, இந்த பாட்டு போட்டியில ஒரு வாய்ப்பு. ஷட் அப். அன்னைக்கு என்னடானா என் கார் முன்னால விழுந்து மயக்கம் வர மாதிரி நடிச்சு பணம் புடுங்க பாத்தீங்க. இன்னைக்கு என்னடானா என் பர்ஸ கொள்ளை அடிக்க பாக்குறீங்க. ஆளை பார்த்தா வாட்டு சாட்டமா இருக்க, கை கால்லாம் ஒழுங்கா தானே இருக்கு. இப்படி எல்லாம் சேர்த்துக்கு வெக்கமா இல்ல? உழைச்சி சம்பாதிக்கணையா இல்ல பிச்சையாவது எடு. இப்படி கொள்ளை அடிச்சு ஏமாத்தி பணம் சம்பாதிக்காத. உனக்கு பணம் தானே வேணும்? பெத்த தாயை உண்மையிலேயே மதிக்கிறவனா இருந்தா என் மானத்தை காப்பாற்றணும்னு நினைச்சா அந்த கடங்கார மூஞ்சில அவன் பணத்தை விட்டு. அப்பதான்டா நீ உண்மையிலேயே ஆம்பளை. என் புள்ள இளநீ என்னது? அந்த பொண்ணு ஏதோ சொன்னதுக்காக மூஞ்சி மூணு வச்சிருக்கீங்க. அந்த பொண்ணு திட்டதுக்காக நான் கவலைப்படல. இந்த போட்டியில நான் கலந்தே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும், 1 லட்சம் ரூபாய் அடைஞ்சே ஆகணும். அந்த 1 லட்சம் ரூபாய் கிடைக்கலன்னா என்ன வாடுறதுக்கே அர்த்தமே இல்லாம போயிடும். உங்களை சாராய கடத்து சொன்னது ஹரிச்சந்திரன் தானே? சொல்லடா. ஹரிச்சந்திரன் தானே? நான் சொல்றேன். ஹரிச்சந்திரன் என் பேரு.
இவங்க தான் சாராயம் கடத்தினாங்கன்னு ஏதாவது சாட்சி இருக்கா? லாயர், இந்தாங்க இன்ஸ்பெக்டர் பெயில் ஆர்டர். ஏன் சார், எப்பேற்பட்ட மினிஸ்டர் எம்எல்ஏ எல்லாம் ஹரிச்சந்திரன் சொல்றபடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு சார்? புழைக்க கத்துங்க. வெளியில போடா. போடா வெளியில போடா. நாய் பசங்களா போடா. ஹரிச்சந்திரன் என் பேரு. ஏன் சார், இவன் பண்ற அநியாயத்துக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா சார்? எவனாவது ஒருத்த இவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா முட்டி முட்டி தட்டு உள்ள தள்ளிடுவேன். எங்க நான் போலீஸை காட்டி கொடுக்குறேன். நீங்க எல்லாம் மனுஷனா மிருகமா? ஒரு பெரியவரை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே. இது எங்க சொந்த விவகாரம், இதுல தலையிடாத போயிடு. நடு ரோட்ல ஒரு ஆளை போட்டு அடிக்கிறீங்க, இது உங்க சொந்த விவகாரமா? நான் ஐஜி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். போடு. என்னடா சொன்ன நாயே? நம்ம ஜெயபால ஒரு பொண்ணு அடிச்சிட்டா. ஹரிச்சந்திரா என் பேரு. என் ஆளை நீ அடிச்சிட்ட, நோ ப்ராப்ளம். மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம். இப்ப அவன் 2 அடி அடிப்பான். அதை வாங்கிட்டு உன் பாட்டுல நீ போற, அவன் பாட்டுல அவன் போறான். என்ன இது கூட்டம்? ரூபாயில? ஆமண்ணே. அண்ணே, நம்மள பிச்சைக்காரன் கேவலப்படுத்தான்ல, பாத்தீங்களா? ரெவடியல்ட்ட அடி வாங்குறத. அவன் பொண்ணுடா. நல்லா வாங்கட்டும். என்ன வலிக்குதா? அண்ணே, என்னண்ணே இது? வெட்டி போட்டா 8 ஜனங்க சாப்பிட மாதிரி இருக்கீங்க, போய் ஒரு சின்ன பொண்ணு மேல கை வைக்கிறீங்களே. ஏய், ஒருத்தனுக்கே உங்க அம்மா உன்னை பெத்திருந்தா என் மேல கை வைட. என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. ஒருத்தனுக்கே உங்க அம்மா. ஒரு அடி எடுத்து வச்சுங்க, பீஸ் ஆக்கிடுவேன். தலைவர் சொல்லிட்டார்ல, நான் பாத்துக்கிறேன். காப்பாத்துருவியா? யாரங்க காப்பாத்துறதுக்கு? அந்த அளவுக்கு பலம் இருக்கா? இல்ல, பலம் இல்லைங்க. அந்த அளவுக்கு வீரம் இருக்கா? இல்ல, வீரமும் இல்லைங்க.
ஒண்ணுத்துக்கு உதவாது. இப்படி ஒரு ஆம்பளை இருக்கணும். சூப்பர்மா, சூப்பர். அவர் என்ன உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாரு? பாரதுக்கு பாய்த்தன்மா கேட்டாரு. என்ன கலாடுறீங்க? இன்ஸ்பெக்டரையா, ஒரு பொண்ணு நடு ரோட்ல அடிச்சிட்டு இருக்கா. ஏன் அடிக்கிறேன்னு சொன்னா என்ன அடிக்க வர்றான் சார்? ஊருக்கு புதுசா? ஆமாங்க. ஸ்டேஷனுக்கு வந்து இவனை பத்தி உன்னால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? கொடுக்கலையா? உண்மை சொல்றதுக்கு எதுக்கு பயம்? உன் பேர் என்ன? வீரா. வீரா என் பேரு. பொருத்தமான பேரு. இந்தம்மா, அண்ணன் எங்க இருந்து போற? இந்தம்மா. ஏய், எல்லா ஏற்பாடுகளும் பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் போட்டி ஆரம்பம். ஒரு கலாட்டாவும் இல்லாம ஒழுங்கா நடக்கணும். அப்பா என்னம்மா? அப்பா, இன்னைக்கு நம்ம நடத்த போற பாட்டு போட்டியில இவர் கலந்துக்க போறாரு. இவங்களா? இவங்களை நம்பாதீங்க. இவங்க லட்சுமிகாந்த் பேர்லன்னு போய் சொல்லிட்டு நம்ம கம்பெனி உள்ள நுழைஞ்சவங்க. அப்பா, இவர் பாட்டு போட்டியில கலந்துக்க போறாரு. என்ன சார் இது? போட்டிக்கு பேர் கொடுக்க கடைசி தேதி முடிஞ்சு போச்சு. இந்த நேரம் Shut up. நான் அப்பா கூட பேசுறேன். அம்மா, லைட் மியூசிக் காம்படிஷன் வர்றவங்கள பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸு. அப்படி இப்படி கொஞ்சம் ஆகி போச்சுன்னா ஆடிட்டோரியத்தை உடச்சி நொறுக்கி போடுவாங்க. அப்புறம் நம்ம கம்பெனி பேரில் கெட்டு போயிடும். அதுவும் இல்லாமல் அங்கே வர்றவங்க பெரிய பெரிய ட்ரூப்ஸு. இவனுங்களை பாத்தியா? இதோ இந்தாலே சரி, இவன் பரவாயில்ல, இவனை விடு. அவனை பாத்தியா? அந்த மாதிரி ஆளை உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கியா? இவன் ஸ்டேஜில் ஏறினாலே கல்லால் அடிப்பாங்க. இன்னும் பாடினா என்ன ஆகுறது? I am now singing, sir. I am only doubling. இங்கிலீஷை கேட்டியாம்மா? அப்பா, இவர் போட்டியில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்க போறீங்களா இல்லையா? சரிம்மா சரிம்மா, கொடுத்துட்றேன். Thank you பா, thank you. அட நீ ஒன்னியா? என் பொண்ணை பத்தி உனக்கு தெரியும்ல. அவ எதுனா நினைச்சா அரைஞ்சே தீருவா. எனக்கு அவளை விட இந்த கம்பெனியோ காம்படிஷனோ பெருசு இல்ல. இதுக்கு முன்னாடி தேதி போட்டு 2 பேரை என்ட்ரி கொடு, பாத்துக்குமா. போ, போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வா. அது அடிச்சிருச்சு. நிறுத்துங்க. ஒண்ணு இல்லையா? பேர் என்ன? I am Khan, Ravi Khan. யாரா உனக்கு இந்த பேரை வச்சது? உன் பேர் என்ன? வீரா. இதுக்கு முன்னாடி மேடையில ஏதாவது கச்சேரி பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, இதான் முதல் தடவை. கிழிஞ்சது போ. என்ன காப்பாற்றணும். மெல்லிசை போட்டி பிரமிட் ஆடியோஸ் உங்களை வரவேற்கின்றது. முதலாவதாக என் பாடல் தனை கேட்க. அடுத்ததாக தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக உன் பேர் என்னய்யா? முத்து வீரப்ப. வீரா. வீரா ரவிகாந்த். அடுத்ததாக வீரா ரவிகாந்த் பாடுவார்கள். போயா. கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட, கோடை தென்றல் மலர்கள் ஆட. கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட,
கோடை தென்றல் மலர்கள் ஆட காற்றிலே பரவும் ஒலிகள் கனவிலே மிதக்கும் ஒலிகள் கட்டி நந்தே அன்பே அன்பில் வந்த ராகமே அன்னை தந்த கீதமே அன்பில் வந்த ராகமே அன்னை தந்த கீதமே என்றும் உன்னை பாடுவேன் மனதில் இன்பம் எனும் போது கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்கள் ஆட கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட மாவுயில் கூறு மாமரம் பூக்குது மேகம் வந்து தாராட்ட உண்மையில் ஆடுது பெண் பனி தூவுது பூமி எங்கும் சீராட்ட காலம் விழுது ஆட அதில் ஆசை ஊஞ்சலாட காலம் விழுது ஆட அதில் ஆசை ஊஞ்சலாட அன்னங்களின் ஊர்வலம் சகரி மகவரவனி ஸ்வரங்களின் தோரணம் எங்கெங்கும் பாடுது காதல் கீதங்களே கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்கள் ஆட கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட மாதவன் பூங்குழல் மந்திர கீதத்தில் மாதர் தம்மை மறந்தாட ஆதவன் கரங்களின் ஆதரவால் பொன்னே ஆற்றில் பொன் போல் அலையாட காலை பனியில் ரோஜா புது கவிதை பாடியாட காலை பனியில் ரோஜா புது கவிதை பாடியாட இயற்கையின் அதிசயம் சகரி மகபமரபனி ரசனி வானவில் ஓவியம் எங்கெங்கும் பாடுது காதல் கீதங்களே கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்கள் ஆட கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்கள் ஆட காற்றிலே பரவும் ஒலிகள் கனவிலே மிதக்கும் விழிகள் கண்டே நந்தே அன்பே அன்பில் வந்த ராகமே அன்னை தந்த கீதமே அன்பில் வந்த ராகமே அன்னை தந்த கீதமே என்றும் உன்னை பாடுவேன் மனதில் கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்கள் ஆட கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட இந்த போட்டியில நான் கலந்தே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும், 1 லட்சம் ரூபாய் அடைஞ்சே ஆகணும். அந்த 1 லட்சம் ரூபாய் கிடைக்கலன்னா என்ன நான் வாழ்றதுக்கே அர்த்தமே இல்லாம போயிடும். கொஞ்சி கொஞ்சி அலைகளோட
கோடை தென்றல் மலர்கள் ஆட கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட 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 கோடை தென்றல் மலர்கள் ஆட. இதுக்கு மேல என்னத்த சொல்றது? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, வீராதான் வின்னர்னு. பரிசு தொகை 1 லட்சம் ரூபாய வீரா கிட்டே கொடுக்குறேன். அடேங்க அப்பா, பின்னிட்டியே. உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குங்கிறது எனக்கு தெரியாம போச்சே. நீ மட்டும் இங்கே இருந்து பாட ஆரம்பிச்சேன்னு வையே, ஃபீல்ட்ல ஒருத்தர் நிக்க முடியாது. காரமடை கடத்த பஸ் காரமடையாவது கீரமடையாவது உன் பாட்டு எவ்வளவு பாப்புலர் ஆயிருக்கு தெரியுமா? இன்னைக்கே நம்ம கம்பெனிக்கு நிறைய கேசட் ஆர்டர் வந்திருக்கு. காரமடை கடத்த பஸ் எப்பவும் சொல்லிட்டீங்கன்னா? அட என்னப்பா நீ ஒண்ணு சொன்னதே சொல்லிக்கிட்டே. அவன் காசு பணம் பேரு புகழ் வேணும்னு அலையறான். நீ என்னடா நல்ல நேரம் வரும்போது வேண்டான்ட்டு போராடுறிய. எனக்கு தேவையான பணம் உங்க உதவியாலையும் ஆண்டவன் தெய்வாலையும் கிடைச்சிடுச்சு. இதை முதல்ல எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டா அதுவே எனக்கு போதுங்க. சரி, உன்ன மாத்த முடியாது. நீ பணத்தை எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு அம்மாவையும் கையோட இங்க கூட்டிட்டு வந்துரு. நாங்க உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முயற்சி பண்றீங்க. என்னண்ணே, நீங்க நினைச்ச மாதிரி போட்டிலையும் ஜெயிச்சிட்டீங்க, பரிசு தொகையும் வாங்கிட்டீங்க. உங்களை பத்தி இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. நேரம் வரும்போது சொல்றோம். நீங்க இப்பா சொல்லுங்கண்ணே. ரவி, காரமேடு என் கிராமம். அம்மா ஒரே பிள்ளை. அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. அப்பா இல்லாத பிள்ளைன்னு என் அம்மா ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க. நான் சேர குறும்புக்கெல்லாம் ஒரு எல்லையே இருக்காது. How is it? Super! One, two, three! How is it? Super! சுந்தரி கர்த்தா, சுப்பி லட்சுமி, how is it? சூப்பர் சூப்பர். அடி பந்தலிலே தொங்குகிற பொடலங்காய்க்கு கல்ல கட்டும் ஊரு இது, எம்ம எம்ம ஊரு இது. அடி தொங்குகிற காய்க்கு எல்லாம் கல்ல கட்ட முடியுமா? அடி எக்கா எக்கா ஒட்டி கடை எக்கா எக்கா. அடி சிங்காரம்மா சிலுக்கு சிலுக்கு பொய்யாரம்மா நடைய கட்டும் எக்கா எக்கா ஒட்டி கடை எக்கா எக்கா. உன் பொட்டி கடு உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிஞ்ச டப்பா எக்கா எக்கா ஒட்டி கடை எக்கா எக்கா. உன் பொட்டி கடு உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிஞ்ச டப்பா எக்கா எக்கா ஒட்டி கடை எக்கா எக்கா. அடி பொம்பளங்க போகையிலே நிழல பார்த்து மல்லு கட்டும் ஊரு இது, எம்ம எம்ம ஊரு இது. அந்த நிழலுக்கெல்லாம் புடவை கட்டி ஆட வைக்க முடியுமாடி எக்கா எக்கா ஒட்டி கடை எக்கா எக்கா. பொட்டி கடு உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிஞ்ச டப்பா எக்கா எக்கா ஒட்டி கடை எக்கா எக்கா. பொட்டி கடு உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிஞ்ச டப்பா எக்கா எக்கா ஒட்டி கடை எக்கா எக்கா. எக்கா ஜும்கல்லக்கா ஜும்கல்லக்கா. அடி எக்கா எக்கா ஜும்கல்லக்கா ஜும்கல்லக்கா.
எக்கா ஜும்பலக்கா எக்கா ஜும்பலக்கா எத்தனையோ கம்ப நட்டு பந்தலிட்டு கொடி வளர்த்தா எவ்வளவோ காய் கிடைக்கும் மனுஷனுக்கு அது 7 வயது பசிய தீர்க்கும் பலன் கொடுக்கும் எத்தனையோ கம்ப நட்டு எத்தனையோ கொடி பறந்தா கட்சி வரும் கலகம் வரும் நாட்டுக்குள்ளே அதை காணும் போது கலக்கம் வரும் வீட்டுக்குள்ளே அந்த கொடி வேணுமா இந்த கொடி வேணுமா பொட்டிக்கடை உள்ளிருக்கு பழஞ்ச டப்பா நெளிஞ்ச டப்பா அடி பந்தலிலே தொங்குகிற பொடலங்காய்க்கு கல்ல கட்டும் பூரு இது எம்ம பூரு இது அடி தொங்குகிற காய்க்கு எல்லாம் கல்ல கட்ட முடியுமா அடி சிங்காரம்மா சினுக்கு சினுக்கு பொய்யாரம்மா தடைய கட்டும் பொட்டிக்கடு உள்ளிருக்கு டப்பா டப்பா நெடுக்க டப்பா சூப்பர் பாட்டுனே. இந்த பாட்டை படிக்கலாம்ல 1 லட்சம் 10 லட்சம் கொடுத்துருப்பான்ல. அப்படி எல்லாம் இருந்த என் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுச்சு. அந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். அன்னைக்கு கார்த்திகை தீபம். ஊர்வஷி, மேனகா, அப்சரசு, ஏன் அப்சரசு? பாத்துட்டேன். அது ஒண்ணு இல்ல. ஏமா முத்து, அப்சரஸ்க்கு தாடி எல்லாம் இருக்குமா என்ன? போயிட்டாடா அந்த வண்டி. வணக்கங்க. வணக்கம் மயிலர்வாள். வணக்கம் ஐயா. ஐயா, கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு போக கூடாதுங்க. ஐயா யாருன்னு தெரியுமில்ல? இந்த கோயிலை கட்டினது ஐயாவோட அப்பா தான். உள்ள அந்த சாமி செருப்பு போட்டிருக்குல்ல? போட்டிருக்குங்க. அந்த சாமியை செருப்பு போட்டிருக்கும் போது நான் ஏன்டா போடக்கூடாது? ஒரு பொண்ணை பார்த்து சொன்ன அவதாண்டா அந்த ரோஸ் கலர் தாவணி. How is it? யாரா அந்த பொண்ணு? தெரியலங்க, ஊருக்கு புதுசு போட்டுருக்கு. வணக்கம். ஊருக்கு புதுசுங்களா? என் பேர் ரத்னவேல். உங்க பேரு? தேவயானி. நல்ல பேரு. கொஞ்சம் பிரசாதம் கொடுக்குறீங்களா? என்னங்க உங்களே அடிச்சுட்டு போறா, பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? பூ தானா தொட்டுடுச்சுடா, பறிச்சிருவோம். எதிரியை கோட்டையில சந்திக்கணும், பொண்ணை தோட்டத்துல சந்திக்கணும். சாமிய
கோயில்ல சந்திக்கணும். வாடா. இந்த பொண்ணு உனக்கு தேவையா? அவ என்ன தேவ யானையா இல்ல மத யானையா? இந்த அடி அடிக்கிறாளே. அவ எப்ப இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அந்த தேவயானி என் வாழ்க்கையின் ராணி. எப்படியோ போடி. என்ன பாக்குறேன்? எவ்வளவு தேங்காய் இருக்கு நேத்து எண்ணிட்டமே. நான் முத்து விட்டு 2 நாளா வெளியே வரல. அந்த தியானாவை பார்த்ததுல இருந்தே ஆனா ஜாவாயிட்டாரே. என்னடா உளர்ற? இல்ல அந்த தெய்வானைய பார்த்ததுல இருந்தே அண்ணன் டல் ஆயிட்டாரே. நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன என் கால்ல இருக்கிற சேனாவாலே உன்னை ஆனா பண்ணிடுவேன். அந்த தேவி அடிக்கடி பாக்குறதுக்கு என்ன வழி? வழி இருக்கு. அந்த பொண்ணோட அப்பன் ஒரு சங்கீத வித்வான். உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு வரும். ஒரு ஹார்மோனிய புட்டிய வாங்கிக்க. அந்த சாஸ்திரி கால்ல போய் குருவேன்னு விழுந்துரு. சங்கீதம் கத்துக்கிற சாக்கல அடிக்கடி அங்க போகலாம். அந்த பொண்ணை பார்க்கலாம், பேசலாம், தண்ணி கிண்ணி கேட்கலாம். ஹார்மோனி பெட்டி வாங்குறதுக்கு என் கையில காலனா கூட காசு இல்லையே. காலனாவுக்கு ஹார்மோனி பெட்டி கிடைக்காதே. அந்த சேராடு வேண்டாம். ஒரு பிரச்சனையை சொன்னா அதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்கப்பா. ஹார்மோனிய புட்டிக்கு என்ன செய்யலாம்? என் பேர் முத்துவீரன். எல்லாரும் முத்துன்னு கூப்பிடுவாங்க. உனக்கு என்ன வேணும்? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் தான் சங்கீத உலகத்துல தெரியாதவங்களே கிடையாது. உங்களை பார்க்கணும் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல நேரம் வரும்போது தான் எல்லாமே கூடி வரும்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப நல்ல நேரம், எல்லாமே கூடி வந்துட்டு இருக்கு. உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கம் இல்லை. கனவுல நீங்க தான், நினைவு நீங்க தான். உங்க பார்வை மேல பட்டாதான் இருண்டு போன என் வாழ்க்கையில விளக்கே எரியும். அதனாலதான் என்னமோ கார்த்திகை மாசம் அன்னைக்கு வந்து என் மனசுல குடியேறிட்டீங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு நீங்க இந்த ஊருக்கு குடியேறி வந்துட்டீங்க. நீ என்ன சொல்ல வர்ற? உனக்கு என்ன வேணும்? நான் உங்ககிட்ட சங்கீதம் கத்துக்க வந்திருக்கேன். பெரிய மனசு பண்ணி நீங்க இதை ஏத்துக்கணும். இல்லப்பா, நான் யாருக்கும் சங்கீதம் கத்து கொடுக்கறதா இல்லை. இந்த காலத்துல யாரும் சங்கீதத்தை ஆர்வமா கத்துக்கிறது இல்லை. நாகரீகம் வளர்ந்தப்புறம் கர்நாடக சங்கீதமே நலிஞ்சு போச்சு. நான் இந்த கிராமத்துக்கு வந்ததே அந்த நாகரிகத்துல இருந்து தள்ளி இருக்கத்தான். இப்ப நிம்மதியா இருக்கேன். என்னால முடியாதுப்பா. ஐயா, நீங்க பெரியவங்க அப்படி சொல்லிடக்கூடாது. நீங்க கத்துக்கிட்ட சங்கீதம் உங்களோட அழிஞ்சிடக்கூடாது. 4 பேர் சொல்லி கொடுத்தீங்கன்னா சங்கீதம் வளரும். அது நீங்க அந்த சரஸ்வதி தேவிக்கு செலுத்துற காணிக்கையா இருக்கும். எதுக்கு சொல்லி கொடுக்கணும்? எதுக்கு வளர்க்கணும்? சங்கீதங்கிற பேரால காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நான் மாத்திரம் ஏன் பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கணும்? இதெல்லாம் அந்த சரஸ்வதி தேவியே கேட்கல, உமக்கன்னையா வந்தது. பயா சங்கீதம் கத்துக்கிறாரா? சங்கீதம் இது உள்ள வேமா? அப்பா, ஒருத்தர் ஆர்வமா சங்கீதம் கத்துக்க வரும்போது ஏன்பா விரட்டுறேள்? மன்னிக்கணும், ஏதாவது அபச்சாரம் பண்ணிட்டேனா? அருமையான சாரீரம். உன்னை நான் சிஷ்யனா ஏத்துக்கிறேன். சீக்கிரிக்கணும். அம்மா, இத வாங்கிக்கம்மா. பாப்பா யார்? பாப்பா இல்ல, என் பொண்ணு. ஈஸ்வரா, சாக்ஷாத் அந்த சரஸ்வதி தேவியே பூலோகத்துக்கு மறு அவதாரம் எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. பேர் காயத்ரியா? இல்ல, தேவியானே. செல்லமா தேவின்னு கூப்பிடுவோம். ரெண்டுமே நல்லா இருக்கு. போய் தம்பிக்கு காஃபி உண்டா? ஐயோ, இந்த காஃபி, டீ, சோடா, பீடா, வீரு, பிராந்தி, விஸ்கி, சிகரெட்டு, பொடி, வெத்தலை பார்க்க எதுவும் போட மாட்டேன். ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன். மேல சாகபக்ஷி. பரவாயில்லையே, இந்த காலத்துல உன் மாதிரி பிள்ளைய பார்க்கறது ரொம்ப அதிசயம். நாளைக்கு ஏகாதசி இல்ல? நாளைக்கு நல்ல நாள். நாளைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிடலாம். கிளம்புற 5 மணிக்கு வந்துடுறியா? சரி, நான் வரேன். வணக்கம்மா. சானி சதா
దని పాప మగ మా పా దని పా దని సరి సని ర ప దని సా ని స దని పాప మగ మా పా దని పా దని సరి సని ర ప దని సా స ర ప మ ప ప మ గ రి స రి గ స ని ప దని స ప మ గ రి గ మ ప దని సా ని స దని పా ప మ గ మ ప దని పా దని సరి సని ర ప దని సా స ర ప మ ప ప మ గ రి స రి గ స ని ప దని స ஆத்துல அன்ன கிளி தேச்சு நீ மஞ்ச குழி ஆத்துல அன்ன கிளி தேச்சு நீ மஞ்ச குழி என்னையே துரத்துன மனசையே வருத்தன உனக்கு நான் ஒருத்தனா எப்பவும் இருப்பனா அடி அச்சாரம் போடாம ஆடுதடி லோலாக்கு பூங்கழுத்து ஏன் ஆடுது ஓ பொன்னுடம்பு ஏன் வாடுது பூங்கழுத்து ஏன் ஆடுது ஓ பொன்னுடம்பு ஏன் வாடுது ஆத்துல அன்ன கிளி தேச்சு நீ மஞ்ச குழி ஆத்துல அன்ன கிளி தேச்சு நீ மஞ்ச குழி முத்து வணக்கம்மா. வணக்கம். இங்க யாரோ பாட்டு பாடின மாதிரி. பாடினது உங்க குரல் மாதிரி இருந்ததே. என் குரல் மாதிரியா? சிவ சிவா, லோலாக்கு பல்லாக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் நான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பூ கொண்டு போயிட்டு இருந்தேன். ஆஞ்சநேயர் கோயிலா? இங்க எங்க இருக்கு? ஐயோ, நீங்க பார்த்ததே இல்லையா? அங்கே 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 இங்கயா? அங்கே 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 பாருங்க. இங்க அங்கே 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 எனக்கு தெரிஞ்சு இங்க ஓ ஈஸ்வரா, தேவி உங்களை அடிக்கடி பாக்குறாளா? பாக்குறா. பார்த்து பேசுறாளா? பேசுறா. பேசி சிரிக்கிறாளா? சிரிக்கிறா. ஆனா அந்த சிரிப்பு காதலான்னு தெரியலையே. உன்னை காதலிக்கிறேன்னு ஏதாவது சொல்றாளா? ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாளே. அண்ணே, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேளுங்க. வேண்டாம் அண்ணே, தலைவா வேண்டாம், மாமனிதனே வேண்டாம். முத்தே, அண்ணே வேண்டாம். நீ கோவிக்காத, நீ சமயத்துல நல்ல விஷயம் சொல்லுவான். எனக்கே ஒரு தடவை சொல்லிருக்கானே, சொல்றா. அண்ணே, நீங்க தேவிட்டு போய் தேவி தேவி நம்ம ரெண்டு பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாட கேளுங்க. போயிடு. வேண்டாம், மீதி பெட்டே சாவ போற நீ. உனக்கு நேரம் சரியில்ல. பெரிச்சாடி செத்து நீ பார்த்ததே இல்ல. போயிடு. வேண்டாம். இது காதல் பிரச்சனை, என் வாழ்க்கை பிரச்சனை. ஏதாவது ஒழுங்கா சொல்லுதா என்ன சொல்லுங்க. சொல்றப்பா, சொல்றேன். என்ன போ, நீ அந்த தேவி அடையணும், அவ்வளவுதானே? ஆமா. வாழ்நாள் பூரா அந்த பொண்ணு உன் நினைப்பாலே கரையில விழுந்த மீன் மாதிரி துடிக்கணும். புடிச்சிட்ட ஐடியா. நான் இப்போ ஆத்துல குதிக்க போறேன். இப்ப நான் சொல்றது கவனமா கேளுங்க. நான் இப்ப ஆத்துல குதிக்க போறேன். ஒரு சின்ன மீனை எடுத்து பாக்கில போட போறேன். நேர தேவியான வீட்டுக்கு போறேன். கதவு கிட்ட போய் நின்னு கதவை டக்கு டக்குன்னு தட்டுற. அவ கதவை டக்கு டக்குன்னு துறக்கிறா. என்ன பார்த்த உடனே ஐயோ என்னங்க இது இப்படி தொப்பலா நினைஞ்சு வந்து நிக்கிறேன், உடம்புக்கு என்ன ஆறுது, அசடு அசடு அப்படின்னு கேக்குறா. என்னங்க இது இப்படி தொப்பலா நினைச்சு வந்திருக்கேன், உடம்புக்கு என்ன ஆகுறது? அசடு அசடு. அதுக்கு நீ என்ன சொல்லுவ? காலையில 4 மணில இருந்து ஆத்துல கழுத்து வரைக்கும் இறங்கி சாதகம் செஞ்சிருக்கேன். அது அப்படியே அப்பா கிட்ட பாடி காட்டணும். அப்பா எங்கேன்னு கேக்குறேன். அதுக்கு அவ அச்சச்சோ
அப்பா ஆத்துல இல்லையே, அவன் நீடாமங்கலம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லுவா. அச்சச்சோ, அப்பா ஆத்துல இல்லையே, அவர் நீடாமங்கலம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு தான் போயிருக்கார். அச்சச்சோ, இப்படி நிறைஞ்ச தொழிலோட ரொம்ப நேரம் இருந்தா ஜலதோஷம் தான் பிடிக்கும், சத்த உட்காருங்கோ அப்படின்னு சொல்லுவா. அச்சச்சோ, இப்படி நனைஞ்ச தலையோட ரொம்ப நேரம் நின்னுட்டே இருந்தா ஜலதோஷம் தான் பிடிக்கும், சத்த உட்காருங்கோ உட்காருங்கோன்னே. அவன் முந்தானை எடுத்து என் தலையை துடைப்பா. அந்த நேரம் பார்த்து என் பாக்கெட்ல இருக்கிற மீனை எடுத்து அவ ஜாக்கெட்ல போடுவேன். மீன் உள்ள துடிக்க அவ வெளியில துடிக்க அப்படியே துள்ளி வந்து என்ன கட்டிக்குவா. நான் அப்படியே அள்ளி அவளை கொண்டு போய் பெட்ல போடுறேன். அதுக்கப்புறம் அஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்குச்சா, அஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்குச்சா, அஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்குச்சா, அஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்குச்சா. How is it? Super! அச்சச்சோ, என்னங்க இது இப்படி தொப்பலா நினைச்சு வந்திருக்கே, உடம்புக்கு என்ன ஆகுறது? ஆஷிடு ஆஷிடு. ஐயோ, நம்ம நினைச்ச மாதிரி நடக்குது. காலையில 4 மணில இருந்து ராத்திரி கழுத்து வைக்க சாதகம் செஞ்சிருக்கேன். அது அப்படியே உங்க அப்பா கிட்ட பாடி காட்டும். அப்பா எங்க? அச்சச்சோ, அப்பா ஆத்துல இல்லையே, அவர் நீடாமங்கலம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்குன்னா போயிருக்கார். என்னது, நான் சொன்ன பேர் அப்படியே சொல்றா? அச்சச்சோ, இப்படி நனைஞ்ச தலையோட ரொம்ப நேரம் இருந்தா ஜலதோஷம் தான் பிடிக்கும், செத்த உட்காருங்க. எங்க? இப்ப நான் என்ன செய்யறேன் தெரியுமா? என் முந்தானை எடுத்து உங்க தலையை துடைப்பேன். அந்த நேரம் பார்த்து உங்க பாக்கெட்ல இருக்கிற மீனை எடுத்து என் ஜாக்கெட்ல போடுவேன். மீன் உள்ள துடிக்க, நான் வெளியில துடிக்க, தொல்லை வந்து உங்களை கட்டிப்பேன். அப்ப நீங்க என்ன அப்படியே அள்ளி How was it? Super இல்ல? சங்கீதங்கிறது சாட்சாத் சரஸ்வதி தேவி. கேவலம் ஒரு பொண்ணு அடையறதுக்காக சரஸ்வதி தேவிக்கு துரோகம் பண்ணிட்டோம். சங்கீதம் கத்துக்கிறேன்னு போய் சொல்லி என்னையும் எங்க அப்பாவையும் ஏமாத்தி இந்த ஆத்துக்குள்ள நுழைஞ்சு. நீங்க இங்க சேர்றதுக்கு என்ன காரணம், உங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்க உங்க நண்பர்கள் கூட பேசும்போதே நான் கேட்டேன். எனக்கு ஒரு நல்ல சிஷ்யன் கிடைச்சிட்டாரேன்னு எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டார் தெரியுமா? அவர் திரும்பவும் பாட ஆரம்பிச்சதே நீங்க இந்த ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். ஆனா நீங்களும் இப்பேற்பட்டவன்னு தெரிஞ்சா எங்க அப்பா சங்கீதத்தையே வெறுத்துருவாரு, பாடுறதையே நிறுத்திடுவாரு. மாதா பிதா குரு 3 பேரும் தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவா. இந்த 3 பேரையும் துன்புறுத்துறவாளுக்கு உலகத்துல எந்த இன்பமும் கிடைக்காது. நீங்க உண்மையான மனுஷனா இருந்தா எங்க அப்பாவுக்காகவாவது நீங்க ஆரம்பிச்ச இந்த சாதகத்தை தொடர்ந்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த ஆத்து பக்கமே வராதே, என் மூஞ்சிலேயே முடிக்காதே. அனுதினம் தினம் வலம் வர கண்ணை திறந்த கருணை காமேகமே, கலைமகள் என்னாவில் துணை வந்ததும் அலையாய் ஒளி
செய்ததும் கலைமகள் என்னாவில் துணை வந்ததும் அலையாய் மொழி வீசி அருள் செய்ததும் ஐந்திரம் சிறக்க அருள் வளம் நிலைக்க பகரிக சாரி பகரி சனிதா பமம பப பத சனிதா பமகரி கண்ணை திறந்த கருணை கார்மேகமே என் கண்ணை திறந்த கருணை கார்மேகமே. உனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு, இல்லைன்னா இந்த சங்கீதத்தை இவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிட்டு இருக்க முடியாது. இனிமே உன்னுடைய சாதனை எல்லாம் நீ பண்ற சாதகத்துலதான் இருக்கு. எனக்கு நிச்சயமா தெரியும், ஒரு நாள் உன்னை பார்த்து இந்த தமிழ்நாடே பெருமைப்படும். நீ நன்னா இருக்கணும். தீர்காயுஷ்மான் பவா. சாதகத்தை முடிச்சுட்டு மூஞ்சில முடிக்காம போயிடுன்னு சொன்னீங்க. நான் சாதகத்தை முடிச்சுட்டேன். உங்க அப்பா வேலையை பாராட்டு வாங்கிட்டேன். உங்க மூஞ்சி முடிக்காம நான் போயிடுறேன். நான் போறதுக்கு முன்னால என் மனசுல என்ன இருக்கோ நான் சொல்லிடுறேன். அதை ஏத்துக்கிறதோ ஏத்துக்காததோ உங்க விருப்பம். உங்க வழக்குக்கோ உடம்புக்கோ ஆசைப்பட்டு தப்பா நினைக்காதீங்க. என்னைக்கு நான் கார்த்திகை தீபத்துக்கு முதல்ல நான் பார்த்தேனோ அன்னைக்கே நீங்க தான் என் வாழ்க்கை துணைவின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் விளையாட்டு புத்தியால சரியா சொல்ல தெரியல. அது விதத்தை நல்லதா போச்சு. நீங்க என் கிட்ட வந்துட்டீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, இந்த முத்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவனுக்கு மனைவியும் ஒருத்தி இருந்தா அது நீங்க தாங்க. என் மனசுல இருக்கு நான் சொல்லிட்டேன். உங்க மனசுல என்ன இருக்கு, நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அவசரப்பட்டு எப்போ இது சொல்லாதீங்க. நாளைக்கு இதே நேரத்தில் இங்க வர்றேன். நீங்க என்ன விரும்பினா இந்த மலை கோயில் வாசல்ல ஒரு விளக்கேற்றி வைங்க. நாளைக்கு நான் வர்றேன். விளக்கு இருந்தா நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, விளக்கு இல்லைன்னா நான் கொடுத்து வச்சது அவ்வளோதானே. என் வழியில் நான் போயிடுறேன். மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் நான் குறிக்கிட மாட்டேன். வர்றேங்க.
தீபம் நின்னுது விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த காலம் சொல்லுது முத்து முத்து சுடரே சுடரே கொடுவேண்டிடும் வருங்களையே வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் நின்னது ஏண்டி ஓடுற? கோயில புடிச்சேன்னு பாத்தியா? சாமி கிட்ட பூ போட்டு கேட்டேன், உத்தரவு வந்துச்சு உன்னை அனுப்பிக்கலாம். சாமி உத்தரவு மீறக்கூடாது. முருகா 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 முருகா. தப்பு. என்ன கோயில் அடிச்சுட்டேன் பாக்குறியா? சாமி பூ போட்டு கேட்ட, உத்தரவு வந்தது, உன்னை முடிச்சிடலான்னு. சாமி உத்தரவு மீறக்கூடாது. Always it.
ஐயா எதுக்கு கூப்பிட்டமிச்சிங்கன்னு இந்த பெரிய பண்ண காரணமே இல்லாம எதையும் பேசவும் மாட்டான், செய்யவும் மாட்டான். என்னங்கய்யா சொல்றீங்க? ஆமாங்கய்யா. ஆனா அனாவசியமா உன் பையன் என் பையன் மேல கைய வச்சிருக்கிறான். அதுக்கு என்ன பதில் சொல்ற? சாஸ்திரியோட பொண்ணு கிட்ட உங்க பையன் தப்பா நடந்துக்கும் போது தடுத்திருக்கான். ஓஹோ, அப்படி ஒரு காரணம் இருக்கோ? அப்போ சாஸ்திரி பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதுனால தானே உன் பையன் என் பையன் அடிச்சிருப்பான். என்னன்னு கேளுங்கய்யா. நீங்க கேட்டா நாங்க கேட்ட மாதிரி. ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கும்போது அவளை காப்பாத்துறதுக்கு எந்த சொந்த பந்தமும் தேவையில்லைங்க. மனுஷத்தன்மை இருந்தா போதும். ஏண்டி நாயே, 10 வருஷத்துக்கு முன்னால உன் புருஷன் வாங்கின 50,000 ரூபாய் கடனை திருப்பி கொடுக்க வக்கில்ல, ஏன் முன்னால வந்து என்கிட்டயே நியாயம் கேட்கிறியா? இப்ப அந்த கடன் வட்டியும் முதலுமா சேர்ந்து 1 லட்சம் ரூபாய் இருக்குது. உன் புள்ள ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா ஒரே வாரத்துக்குள்ள அந்த கடனை திருப்பி கொடுக்க சொல்லு. இல்ல உன் வீட்டை ஏலம் போட்டு 2 பேரையும் தெருவு கொண்டாக்குறேன். போ போடி. முத்தே, அந்த பண்ணையாரு நம்ம அம்மாவை கண்ணத்துல அரைச்சிட்டான்ப்பா. முத்து, அறிவாளோட எங்கடா போற? என் அம்மா மேல கை வச்சவனை நான் உயிரோட விட மாட்டேன். சரிடா, வெட்டி கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடு. நான் ஒரு கொலைகாரனோட அம்மாங்கிற கெட்ட பேரோட பைத்தியக்காரியா அனாதியா அலையிறேன். உன் கோபத்தை அறிவாளால காட்டாது, அறிவாளை காட்டு. நீ பெத்த தாயை உண்மையிலேயே மதிக்கிறவனா இருந்தா என் மானத்தை காப்பாத்தணும்னு நினைச்சா அந்த கடங்கார மூஞ்சில அவன் பணத்தை விட்டேரி. அப்பதான்டா நீ உண்மையிலேயே ஆம்பளை. என் புள்ள அம்மாவை உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கா. முதல்ல அந்த கடனை நீ தீத்துரு, இந்த கடனை நான் தீத்துக்கிறேன். இப்போ தெரியுதா அந்த போட்டியில கலந்துக்க நான் ஏன் அவ்வளவு பிடிவாதமா இருந்தேன்னு? கலந்துக்கணும்னு நினைச்சு சரிதானே. ஒருவேளை போட்டியில தோத்துருந்தா நிச்சயமா ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மேடையில் நான் பாடின பாட்டு என்னுடைய பாட்டு இல்லை, அந்த தேவியனை சொல்லி கொடுத்த பாட்டு. மனசு ஒழிஞ்சு போயிருந்த நேரத்தில் தேவி தான் இந்த பாட்டு போட்டி பற்றி ஒரு நாள் சொன்னா. அவள் தான் என்னை மெட்ராஸ் அனுப்பி வச்சா. அவள் எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டை வச்சு தான் நான் இப்போ என் அம்மாவோட கடனை தீர்க்க போகிறேன். தேவி என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. இது அம்பாள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு கொண்டு வந்த பேரு. என் ஞாபகார்த்தமா எப்பவும் உங்க கையிலே இருக்கணும்.
அம்மா முத்து அம்மா நீங்க வாங்கம்மா. எங்கடா? நீங்க வாங்கம்மா சொல்றேன். ஏய். இங்கே இரு. இந்தாங்கம்மா. நம்ம பண்ணையாரையாவுக்கு வட்டி முதலமா கொடுக்க வேண்டிய 1 லட்சம் ரூபாய் உங்க கையாலேயே கொடுத்துருங்க. அம்மா என் கடனை நான் கொடுத்துட்டேன். உங்க கடன் ஒன்று பாக்கி இருக்குல்ல, அதுவும் பண்ணையாரையாவை கொடுத்துருங்க. என்ன பண்ணையாரையா, இப்போது ஒத்துக்கிறீங்களா நான் ரோஷமான ஆம்பளை? போடா. எங்க அப்பாவை அடிச்சுட்டு இங்கிருந்து போயிடியா? உனக்கு நான் இங்கேயே சமாதி கட்டிடுறேன்டா. அம்மா 2 நிமிஷம் உட்காருங்க. முத்து பயப்படாதீங்க, உட்காருங்க. பண்ணியாரையா, போற காலத்துல நம்மளை காப்பாத்துறது நாம சேர்த்து வச்சுக்கிற சொத்து இல்ல, நாம பெற்று வச்சுக்கிற புள்ளைங்க. இனிமேலாவது சொத்தை சேர்க்கறதை நிறுத்திட்டு புள்ளைய ஒழுங்கா ஒழுக்க கத்துக்குங்க. How is it?
சூப்பர் நைனா, இத பெத்ததுக்கு 2 எருமை வளர்த்திருக்கலாம். தேவி கொஞ்சி கொஞ்சி அலைகளோட கோடை தென்றல் மலர்களாட காற்றிலே மிதந்த நினைவு கனவிலே கலைந்த கனவு. முத்து முத்து அது நீ முத்து நீ மெட்ராஸ் போயிருந்தப்போ இந்த பக்கம் ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சுப்பா. அதுல சாஸ்திரிகளோட வீடு மூழ்கி போயிடுச்சு. அதுல சாஸ்திரிகளும் தேவையான இறந்துட்டாங்க. கொஞ்சி கொஞ்சி அலைகளோட கோடை தென்றல் மலர்களாட காற்றிலே மிதந்த நினைவு கனவிலே கலைந்த கனவு. எங்கே எங்கே அன்பே நீ அன்று சொன்ன பாடலே அது சின்னதென்ன வானிலே அது சின்னதென்ன. முத்து, ஏன்பா இன்னும் எத்தனை நாளைக்கு தேவி நினைச்சுக்கிட்டு இப்படியே இருக்க போற? அண்ணே, மெட்ராஸ்ல எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நேத்து கூட ஒரு டெலிகிராம் வந்துச்சு. உடனே மெட்ராஸ் கிளம்புங்க அண்ணே. நீ ஒரு பெரிய பாடகனா வரணும்னு தேவி ஆசைப்பட்டா. அவ கனவை நிறைவேற்றினாதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். நீ இந்த கிராமத்திலே இருந்தினா தேவியோட நினைப்பிலேயே உன் வாழ்க்கையை அழிச்சுக்குவ. என் புள்ள வாழ்க்கையை அழிச்சுக்கிறவல்லப்பா, பல பேருக்கு வாழ்வு கொடுக்கிறவ. நீ உடனே மெட்ராஸ் புறப்படு. இது உன் அம்மாவோட ஆசை. சரிம்மா. வீரா வந்துட்டியா? எத்தனை பேருக்கு பதில் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம்ப்பா. நீ என்னைக்கு கம்பெனியில கால் எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து கம்பெனியோட பேரும் புகழும் நல்லபடியா வந்துகிட்டு இருக்கு. கம்பெனியோட பேரும் புகழும் கூடிக்கிட்டே இருக்குத ஒழிய கஜானா காலி ஆயிட்டே இருக்கு. நேத்து தான் சாங் ரெக்கார்டிங் பண்ணோம். இன்னைக்கு காலையில இருந்து திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர்ல இருந்து போன் பண்றாங்க உங்க பாட்டு கேட்டோம் நல்லா இருக்குன்னு. முத ஆர்டரோட அப்படியே நிக்குது. ஆனா வெளியே கேசட் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ ஏன் என்னன்னு பாரு. மியூசிக்ல இருக்கிற உன் திறமையை கொஞ்சம் கணக்கு வழக்கிலையும் காட்டினீங்கன்னா கம்பெனிக்கு நல்ல லாபம் வரும். நீ ஒன்னும் யோசிக்காம இனிமே இந்த கம்பெனியோட பொறுப்பை ஏத்துக்கணும். என்ன மிஸ்டர் சென்னை? இல்ல சார், ப்ளீஸ் ப்ளீஸ்